ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சரில் பிக் 16 ஆஃப் பிக் 12 ஆஃப் 675 இந்த கண்ட்ரோலில் 3 ஏடிசி வேல்யூவை கம்பேர் பண்ணி ஒரு எல்டி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். இருந்தாலும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து என்ன பண்ணிருக்கேன், பேசிக்காக ஒரு எல்டி ஆன்லேருந்து ஒரு பிளிங்க்கு சுவிட்சு இந்த கான்செப்ட் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 12 ஆஃப் 675 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக எனக்கு கிரியேட் பண்ணி இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை நான் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு எல்டி எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 12 ஆஃப் 629 ஆர் 675 இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு டேட்டா ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஐசி தான். ஓகே, அதுவும் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோல் தான். ஓகே, 8 பிட் CMOS மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 8 பின் மட்டும் தான் இருக்கும். அந்த 8 பின்னில் என்ன பண்ணலாம், 2 பின் வந்து VCC கிரவுண்டுக்கு வந்து போயிடும். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8 பின் ஃப்ளாஷு, அதே மாதிரி 8 பிட் பேஸ்டு மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் 16 577 யூஸ் பண்ணுற மாதிரி 35 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20 MHz வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 200 nanosecond வந்து அவுட்புட் வரும். இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே காமன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 MHz வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம இன்டர்னலாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வேக்கப்பு ஸ்லீப்பு இது எல்லாமே ஃப்ரீவியஸாக அந்த மாதிரி தான். வைட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 2.0 வோல்ட்லேருந்து 5.5 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலாம், BOR பவர் ஆன் ரீசெட்டு, இல்லைன்னா ப்ரௌன் ஆன் ரீசெட் அப்படின்னு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து 3.4 வோல்ட் கூட எபோ வருதோ அப்போ மட்டும் எனக்கு கண்ட்ரோலை வந்து ஆன் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரௌன் அவுட் டிரெக்ட். ஓகே, BOD அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் அவுட் டிரெக்ட். POR அப்படின்னா லோ பவர் ஆன் ரீசெட். இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எனக்கு லோ பவர் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெமரியில் வந்து எவ்வளோ டைம் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டரப்டில் பின் இருக்கா இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டரப்ட்ஸ் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி லோ பவர் ஃபீச்சர்ஸு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் கரண்ட் 2.0 வோல்ட் 32 kHz 2.0 வோல்ட் டிபிக்கல் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பெரிஃபரல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 IO பின்ஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம், டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்புட் ஆர் அவுட்புட் எது வேணுமாலும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஹை கரண்ட் சிங்க்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அனலாக் கம்பேரிட்டர் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அனலாக் பின்ஸாகவும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பிட் ரெசல்யூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராமபிள் 4 சேனல் இன்புட்டு. ஓகே, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டைமரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 8 பிட் 8 பிட் டைமர் 0 வந்து இருக்குது. அதில் 8 பிட் டைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கவுண்டர் வித் 8 பிட் ப்ரோக்ராமபிள் ப்ரீஸ்கலர் நீங்கள் என்ன பண்ணலாம், கவுண்டராகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ஹான்ஸ்டு டைமர் 1 இருக்குது. அதில் 16 பிட் டைமர் ஆர் கவுண்டர் வித் ப்ரீஸ்கலர் இது எல்லாமே இருக்குது. எக்ஸ்டர்னல் கேட் இன்புட் மோடு ஆல்சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆப்ஷன் யூஸ் ஆக்சிலேட்டர் 1 ஆக்சிலேட்டர் 2 LB மோடு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக வந்து நம்ம ஆக்சிலேட்டர் எல்லாமே டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமில் லோட் பண்ணோம் அப்படின்னா பிக் Q2 இது மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணாலே போதும். நார்மலாக நீங்கள் அதுக்கு டிவைசஸ் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைசஸில் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1024. ஓகே, எனக்கு வந்து 1 KB மெமரி வந்து இதில் இருக்குது. ப்ரோக்ராம் மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 KB. அதேமாதிரி SRAM WPROM வந்து 128 bytes வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்புட் அவுட்புட் பின்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 10 பிட் ADCயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12F629 வந்து எந்த ஒரு ADC பின்னும் கிடையாது. ஆனால் 675 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ADC பின்ஸ் வந்து இருக்குது. அதுமாதிரி கம்பேரிட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் சேம் ஒன்று இருக்குது. டைமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டில் ஒன்று இருக்குது, 16 பிட்டில் ஒன்று இருக்குது. ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஆனால் ADC மட்டும் 629 வந்து கிடையாது. ஓகே, இப்போ அதோட பின் அவுட் வந்து நம்ம பார்ப்போம். பின் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 629 வந்து இந்த பின் அவுட் இருக்குது. நமக்கு என்ன பண்ணலாம், பிக் 12F675 இதுக்கான பின் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பின் வந்து VDD, செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து கிரவுண்டு. இது வந்து என்னன்னா VDD அப்படிங்கிறப்ப நமக்கு 5 வோல்ட் வரும். அடுத்து ஆக்சிலேட்டர் 1 ஆக்சிலேட்டர் 2 இது என்ன பண்ணலாம், நீங்கள் கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும்னா GP5 GP4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் பின்னா சொல்லணும் அப்படின்னா அனலாக் 3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கிளியர் ரீசெட் பின்னு சொல்லுவாங்களா, அது வந்து GP3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க 3 பின் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பேரிட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டிஜிட்டல் பின்ஸாக வேணுமா டிஜிட்டல் பின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் CIN ப்ளஸ் CIN மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் அனலாக் பின்ஸ் யூஸ் பண்ணலாம். AN1 AN0 AN2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூ இல்லை. இதான் அதோட பின் கான்ஃபிகரேஷன். இதுக்கப்புறம் இதில் வந்து ரிஜிஸ்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் கோடிங்கில் போய்ட்டு அப்டேட் பண்ணல. அதே மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் வந்து இதில் நீங்கள் என்ன பின்ஸ் வேணும் அது எப்படி இன்ஸ்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் GPIO போட்ட மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ GPIO போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு இருக்குது.
GPIO போர்ட் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த GPIO போர்ட் வந்து நீங்கள் டேட்டா ஷீட்டில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், GPIO இஸ் அண்ட் 6 bit வைட் பை டைரக்ஷனல் போர்ட். நீங்கள் என்ன பண்ணலாம், பை டைரக்ஷனல் அப்படின்னா இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரிஸ் IO வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிஸ் IO ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் ட்ரிஸ் IO bit equal to 1 மீன் இன்புட். ஓகே, will make the corresponding GPIO pin an input. என்ன பண்ணலாம், நீங்கள் 1 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்புட்டாக இருக்கும். அதே வந்து நீங்கள் 0 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் GPIO பின் அவுட்புட்டாக நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணல. அதே மாதிரி GPIO வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ட்ரெஸ் IOன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான். அப்போ எந்த பிட் 1 பண்ணணுமோ அந்த பிட்டை மாதிரி 1 பண்ணி அதுக்கான 8 bit வேல்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும். அப்போ அங்கேயே ரெஜிஸ்டர்லேயே செய்வாங்க. 1ன்னு வச்சிங்க அப்படின்னா GPIO பின் கான்ஃபிகர் டு இன்புட், அதே 0ன்னு வச்சிங்கன்னா அவுட்புட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் போய்க்கிறேன். அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. ஏன்னா இன்டர்னலாக வந்து 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து _ config 0x3f75. இது எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்னல் கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் வந்து எனேபிள் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பிட்லாம் எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து கான்ஃபிகரேஷன் பிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா எதோ நான் எடிட் பண்ணிட்டுமான்னு கேட்கும், நீங்கள் எஸ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆக்சிலேட்டர் மோடு வந்து இன்டர்னல் ஆக்சிலேட்டர் வேணுமா எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் வேணுமா கேட்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் RC கிளாக் அவுட்டு இல்லை எக்ஸ்டர்னல் RC நோ கிளாக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இன்டர்னல் RC கிளாக் அவுட்டு, இன்டர்னல் RC நோ கிளாக்கு அப்படின்னு கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் வேணும்னா அப்படின்னா HS கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எது வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணுவோம். நம்ம RC ஆக்சிலேட்டராக யூஸ் பண்ணோம்னா HS மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர். அதே நான் இன்டர்னல் ஆக்சிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல் RC கிளாக் அவுட் நான் கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு வாட்ச் டாக் டைமரு, பவர் ஆஃப் டைமரு இதெல்லாம் வேணும் அப்போ நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மாஸ்டர் கிளியர் எனேபிள் இது வந்து என்ன பண்ணுங்க எக்ஸ்டர்னலாக கொடுங்க. ஏன்னா எனக்கு இன்டர்னலாக என்ன பண்ண தேவையில்ல, மாஸ்டர் வந்து எனக்கு கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எப்போ ப்ரோக்ராம் ஏதாவது வருதோ அப்போ மட்டும் என்ன பண்ணலாம், ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் எனேபிள் வந்து எனேபிள் பண்ணிருக்கேன். அடுத்து ப்ரௌன் அவுட் டிரெக்ட். ஓகே, எனக்கு வந்து இப்போ லோ பவர், இப்போ என்னோட மைக்ரோஃபோன் வந்து 5 voltல ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு என்ன ஆகணும், 2 volt இருக்கும்போது வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து ஆன் ஆகக்கூடாது. 4 volt பிலோவாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகக்கூடாது, கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆகக்கூடாது. அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரௌன் அவுட் டிரெக்ட். அடுத்து கோடு ப்ரொடெக்ட். ஏன்னா நான் இதில் லோட் பண்ண கோடை யாரும் என்ன பண்ண காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா கோடு ப்ரொடெக்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து WPROMல வந்து ரீட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் நம்மள ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாருங்கள் 3F75, இதுக்கு வந்து 3F75. இப்போ நான் வந்து அதை வந்து என்ன பண்ணுறேன், இன்டர்னலாக கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சு 3F55 மாதிரி தான். அப்போ நம்ம இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணாவே என்ன இதுக்கு என்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிக் பண்ணிட்டோம்னா யாராலும் இதை வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் ஒரு டைம் இங்கே கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணோம்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆகிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணும்போது எந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் கம்பைல் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதே கான்ஃபிகர் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் டிவைஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிவைசஸில் நமக்கு என்ன இருக்கும், PIC16F877A அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், PIC12F675 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், PIC2 PIC2 PIC3 இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். டீபக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், ICD2 ICD3 இது எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளர் V3.90 அதே மாதிரி ஹைடெக் C வந்து இது சப்போர்ட் பண்ணோம், ஆனால் அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணேன், இந்த விண்டோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கோடிங்கை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், கோடிங் வந்து கம்பைல் ஆகும், இல்லை எந்த இஷ்யூ வராது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுங்க, ஆஸ் டிஃபைன் LED 1 GPIO 0. ஏன்னா 0th ரிஜிஸ்டர் 0th இப்போ என்ன பண்ணுங்க LED 1 நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து மெயினில் ட்ரெஸ் IO = 0x00 GPIO 0x00. அப்போ என்ன பண்ணுங்க, இனிஷியலாக எல்லா பின்னையுமே நான் லோ பண்ணிக்கிறேன். அப்போ LED 1 = 1. ஓகே, ஒரு LED வந்து ஹைப் பண்ணிக்கிறேன். இதே கோடிங் என்ன பண்ணுங்க, LED பிளிங்க்கு நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த LED வந்து கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், எகைன் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த PIC12F வந்து நான் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். உங்களுடைய லேட்டஸ்ட் ப்ரோடக்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC12F675 சர்ச் பண்ணாவே என்ன இருக்கும், உங்களுக்கான IC வந்து இங்கே ஷோ ஆகும். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த 6 பின்னையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GPIO 0 அப்படின்னா எனக்கு A0 0, அடுத்து GPIO 1 GP2 GP3 GP4 GP5 மொத்தம் என்ன பண்ணலாம் 6 பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாஸ்டர் கிளியர் பின்னோ ஆக்சிலேட்டர் பின்னோ வந்து என்ன பண்ணலாம்
இந்த 2 பின் நான் யூஸ் பண்ணல, மற்ற எல்லா பின்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஆக்சிலரி பின் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், மாஸ்டர் கிளியர் மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மற்ற எல்லா பின்ஸுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த பின் வந்து எல்இடி வந்து க்ளோ பண்ணும். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 MHz மட்டும் செட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நீங்கள் 1 MHz செட் பண்ணாலும் இது வந்து இஷ்யூ கிடையாது. நான் 4 MHz வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு prg.xல வந்து என்ன பண்ணுங்க, 1 LED ஆன் அண்டு பிளிங்க் இந்த கோடை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிக்குவாங்க. PIC12F675 இதில் வந்து LED ஆன் அண்டு பிளிங்க் இந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன், prg.x வந்து லோட் பண்ணிட்டு இப்போ சிமுலேஷன் நான் ப்ளே பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் வந்து LED ஆன் ஆகுது. இப்போ இதே கோடிங்கில் நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், டிலே கொஞ்சம் ஆட் பண்ணி LED வந்து ஆன் ஆஃப் பண்ணுவோம். இப்போது __ டிலே _MS 0x00. அப்போ என்ன ஆகும், LED வந்து 0x00 கிடையாது, 500 milliseconds. ஓகே, ஒரு 500 milliseconds வந்து அவனை வெயிட் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதே கமாண்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறான். Ctrl+C Ctrl+V. இப்போ என்ன பண்ணுறேன், LED வந்து என்ன பண்ணும், அடுத்து லோ பண்ணணும். இப்போ லோ பண்ணால் மட்டும் LED வந்து லோ ஆகும். இப்போ கோடிங்கை கம்பைல் பண்ணிட்டு அந்த சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணி மட்டும் நான் ப்ளே பண்ணுற பாருங்க, இந்த LED வந்து பிளிங்க் ஆகும் பாருங்க. இப்போது ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், LED பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளிங்க் ஆகுது. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக சாட் பண்ணுங்கள். நான் வந்து கோடிங் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.